பண்ணலாம். அதாவது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். அது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ மீதி இருக்கிறது ஒரே ஒரு மண்டபம் மட்டும்தான் மகாபலிபுரமில். அந்த மண்டபம் முழுகுச்சு அப்படின்னா மீதி எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அர்த்தம். அவ்வளோ பெருசாக தண்ணி உள்ளே வரும்ன்றீங்க. அதுதான் அவங்களுடைய சாட்சி. அதுதான் அவங்க அந்த காலத்தில் கட்டிடக்கலைக்கு அதுதான் சான்று. அவங்க வச்சுட்டு போன சான்று வந்து என்னென்னா, இந்தந்த பீரியடில் எவ்வளோ பெரிய வேவ் லென்த் வரும்ன்றது அவங்களுக்கு அன்றைக்கே தெரிஞ்சிருக்கு, ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. இது லாஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ சொல்கிறோம். இதுக்கப்புறம் எந்த ஊருமே இருக்காதுன்னா அப்படிலாம் எதுவுமே ஆகாதுங்க. தண்ணி வந்தால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வரும், அவ்வளோதான். ஏன்னா சில பேர் இந்த வருஷம் முடியறதுக்குள்ள ஸ்ரீலங்கான்ற ஒரு கண்ட்ரியே இருக்காது, கடலில் மூழ்கிட சொல்லி அந்த மக்களை பயன்படுத்தி விட்டாங்க. வாய்ப்பு இல்லைங்க, அவ்வளோ வாய்ப்பெல்லாம் இல்லை. அந்த மாதிரி ஆச்சுன்னா நிச்சயமாக நம்ம காப்பாற்றி தான் ஆகணும். அது மாதிரி ஆக வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி உலகம் முழுக்கெல்லாம் எதுவுமே அந்த மாதிரிலாம் ஆகிறதுக்கு எதுவாக இருந்தாலும் அதாவது அதிகப்படியாக ஒருத்தங்க அந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்வது கூட பார்த்திங்கன்னா, ஒரு நிச்சயமாக முழுசாக அடிச்சுட்டு போயிடுமா அப்படின்னா அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை எங்கேயுமே. அதாவது வீரபிரம்மங்காரு சொல்கிறது கூட அவர் ரொம்ப மிகைப்படுத்தி, அதாவது இந்த கலியுகத்தில் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை ஏய்ச்சி தான் பிழைப்பான், ஏமாத்துறது அதிகமாக இருக்கும். வயிற்றுக்குன்னு காமிச்சிட்டு வயிற்றுக்காக சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டு சாப்பாடுக்காக ஒருத்தங்க கூட இந்த சாப்பாட்டுக்குன்னு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வேறு சில விஷயங்கள் எல்லாத்துக்குமே அந்த ஆசை தான் காரணம். ஆகையினால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, கனகதுர்கா அம்மாவுடைய மூக்குத்தி அளவுக்கு தண்ணி வரும்னு சொல்கிறாரு. அந்த கோயில் அவ்வளோ ஹைட்டில் இருக்க அங்கே மூக்குத்தி அளவுக்கு தண்ணி வரும்னு சொல்கிறாரு. அப்படின்னா அப்போ அவங்க ப்ரெடிக்ஷனில் அவங்க பார்த்துருக்கணும். பார்க்காம எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, இதெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு. அவ்வளோ பெருசாக நினச்சி கூட பார்க்க முடியல. இல்லை அதாவது ப்ரெடிக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கு வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குறோம். அதுதாங்க எல்லாருக்கும் வேணும், நடக்கக்கூடாது. ஏன்னா ஒரு சுனாமியை பார்த்து எல்லாருமே இன்னும் அந்த தாக்கத்துலேருந்து வெளியே வரல, அந்த பயத்துலேருந்து இன்னும் யாருமே வெளியில் வரல. இது ஆகிறதுக்கு காரணம் இயற்கையோடைய ஒரு காரணமாக இருக்கலாம். இயற்கையோடு சேர்ந்து மனித குரங்குகள் பல வேலைகள் செய்து விடலாம்.